பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே. குரு ராகவேந்திரனுடைய பாதம் பணிந்து இதோ குருவினுடைய நிர்மால்ய தரிசனம், அதே போல மாஞ்சால அம்மனுடைய நிர்மால்ய தரிசனத்தையும் தற்பொழுது நாம் காணுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே நிர்மால்ய தரிசனத்துடன் குரு நாளான இன்று குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கப் பெறும் வகையிலே இன்று நாம் குரு ராயரை இங்கே நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குருவினுடைய பிருந்தாவனமானது தென்காசி மாவட்டத்திலே சங்கரன் கோவிலுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறது. சங்கரன் கோவிலிலிருந்து கோவிலுக்கு பின்புறமாக நாம், அதுவும் குறிப்பாக மேல வீதியிலே செல்கின்ற பொழுது இங்கே இந்த குரு ராயருடைய தரிசனத்தை காண முடிகின்றது. சங்கரன் கோவிலிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய குரு மகானாக இருந்து அருளும் இந்த ஸ்ரீ ராகவேந்திரனுடைய முழுமையான நல்லருள் நமக்கும் கிடைக்கப் பெறுவதாக. குருவினுடைய பாதார விந்தங்களை குரு நாளான இந்த வியாழக்கிழமை அன்று நாம் பெற்று மகிழ்வது நமக்கு குருவினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கப் பெறுவதாகும். இதோ குருவினுடைய பாத கமலங்கள் இங்கே நாம் தரிசனம் செய்கின்றோம். கூர்ம பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய வகையிலே இந்த குருவினுடைய பீடமானது, இந்த பிருந்தாவனமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் சங்கரன் கோவிலிலே இருப்பவர்களும் குரு மகானுடைய தரிசனத்தை பெற்று புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல் குழந்தை பெயரை அருளக்கூடியவராக இந்த குரு மகான் அமைவார் என்பதனை புரிந்து கொண்டு குருவினுடைய வழிபாட்டை செய்து நாம் குரு அருள் பெறுவோமாக. மாஞ்சாலை கிராமத்திலே மாஞ்சாலை அம்மனாக இருந்து தாய்மை பேற்றை கொடுக்கக்கூடிய அன்னையையும் தரிசித்து அருள் பெறுவோமாக. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம்.